அந்த தண்ணீரை இறங்கி நடக்கிறாரு. அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட அனைவரும் புரட்சி தலைவரோடு வராங்க. எதற்காக? மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக. எப்படி இன்றைக்கு இந்த பெங்கல் புயலை பார்த்தவுடன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விழுப்புரம் மரக்காணம் பகுதிகளிலே வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு விவசாயிகளை சந்திக்க பாதிக்கப்பட்ட மக்களை செல்கின்றாரோ அதே போல அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களை சந்திப்பதற்கு தன் வேட்டியை மடித்துக் கொண்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல செல்கின்ற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்த்துவிட அந்த உணர்ச்சி வசப்பட்டவராக காலு இந்த அணிவணி செருப்பை காரிலேயே விட்டுட்டு வெறுங்காலோட வந்துட்டாருங்க. வெறுங்கால வந்ததுல காலில் முள் தைக்கிறது, அதை பற்றிலாம் கவலையே படல. மக்களை சந்திப்பதை விட இந்த முள்ளெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லி அந்த மக்களை சந்திப்பதற்கு செல்கின்றார். அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். அப்படி ஆறுதல் கூறிவிட்டது மட்டுமல்லாமல் அடுத்து என்ன தீர்வு, அது முக்கியங்க. இந்த தீர்வை பேசாத ஒரு அரசு என்று சொன்னால் அது திமுக அரசு. அன்றைக்கு கருணாநிதி அரசாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு